نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في قرآنه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய நேற்று அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் காரூணிய கடல் அருமை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றிய அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஉத் தாபிஈன்கள் அனைவர் மீதும் உலகம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் புனித மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவைகளை ஏவிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நமக்கு பல கடமைகளை விதியாக்கியுள்ளார். அனைத்து கடமைகளுக்கு முன் முதல் கடமையாக ஒரு விடயத்தை அல் குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. தொழுகை எனும் கடமைக்கு முன்னால், ஜகாத்துக்கு முன்னால், நோன்புக்கு முன்னால், ஹஜ்ஜுக்கு முன்னால் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமைதான் அல்லாஹ்வை பற்றிய அறிவாகும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் தான் என்பதை, அவன் அல்லாஹ் தான் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த ஹதீஸ் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஸ்-சுனனுல் குப்ரா என்ற கிதாபிலே அறிவித்திருக்கிறார்கள். குன்னா கில்மானன் ஹஸாபிரத்தன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இளம் வயது இளம் பருவ வாலிபர்களாக நாம் இருந்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் எமக்கு ஈமானை கற்றுத் தருவார்கள். சும்ம யுஅல்லிமுனல் குர்ஆன், பின்புதான் குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். ஃபஅன்துமுல் யௌம், இன்று நீங்கள், ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு சொல்கிறார்கள், இன்று நீங்கள் முதல் குர்ஆனை கற்றுக்கொள்கிறீர்கள், பிறகுதான் ஈமானை கற்றுக்கொள்கிறீர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பித்தல் முறையில் முதல் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் படிக்க வேண்டிய கற்க வேண்டிய முதல் கடமை மஅரிஃபத்துல்லாஹ் அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய அறிவு என்பதை ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாமுனா அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு தனது அந்நவாதிர் என்ற கிதாபில் குறிப்பிடும் பொழுது, அவ்வளு மா யஜிபு அலல் முக்கல்லஃப், பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் முதல் கடமை எது தெரியுமா? அல் இல்மு பில்லாஹி வ ரசூலிஹி வ தீனி, அல்லாஹ்வை பற்றிய அறிவாகும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, லா தஸிஹுல் இபாதத்து இல்லா பஅத மஅரிஃபத்தில் மஅபூத், மனிதனே நீ எவ்வளவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் யாரை வணங்குகிறாயோ அவனை பற்றிய சரியான அறிவு இன்றி நீ எவ்வளவு வணக்கம் புரிந்தாலும் அந்த வணக்கங்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவே வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை சரியான முறையில் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஈமானுடைய முதல் கடமையாக இருந்தாலும் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமானுடைய முதல் கடமை
அல்லாஹ்வை பற்றிய ஈமானாகும். இஸ்லாத்தின் முதல் தூண் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லும் அளவுக்கு ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் வலியுறுத்துகிறது. அறிவுகளுக்கு திரையிடாதே, படைத்தவனை பற்றி சிந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கும் ஒரே ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் தான். பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்ற காரணத்தை யாருக்கும் சொல்ல முடியாது. என்னுடைய தந்தை முஸ்லிமாக இருந்தார், என்னுடைய தாய் முஸ்லிமாக இருந்தார், அதனால் இஸ்லாமிய குடும்பத்தில் நான் பிறந்ததினால் இன்று நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு இஸ்லாம் இடமளிக்கவில்லை. அல்லாஹ் அறிவுக்கு அழைப்பு விடுக்கிறான். வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதை தீர்மானிப்பதில் அறிவுகளுக்கு திரையிட வேண்டாம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனை சொல்ல வேண்டும், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று கூறும் அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய நீங்கள் மாரிஃபா உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ஒரு சூரத்தில் இவ்வாறு கேட்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுதிஹத். ஒரு பாலைவனத்தில் ஒட்டகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறான். இவனை பார்த்து அல் குர்ஆன் கேட்கிறது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், உன்னுடைய பார்வைக்கு சமீபமாக தென்படும் இந்த ஒட்டகத்தை நீ பார்க்கிறாய். கைஃப குலிகத், இது போன்ற ஒரு ஒட்டகத்தை யாரால் படைக்க முடியும்? யாரால் படைக்க முடியும்? அறிவுக்கு திரையிடாத நீ சிந்தித்து பார். உன்னுடைய பார்வையை நீ உயர்த்தி பார்த்தால் உனக்கு வானம் தெரிபடும். வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், உதித்து மறையும் சூரியன், சந்திரன்கள் உனக்கு தென்படும். இது போன்ற அழகான சந்திரன்களை, கோள்களை யாரால் படைக்க முடியும்? ஏன் உனது அறிவுக்கு திரையிடுகிறாய்? சிந்திக்க வேண்டாமா? உன்னுடைய பார்வையை நேராக நீ பார்த்தால் அழகான மலைகள் தென்படும். பூமிக்கு நங்கூரம் இடப்பட்டிருக்கும் மலைகள். இதனை பார்த்து ஏன் நீ சிந்திக்க கூடாது? உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்தி பார்த்தால் பூமி உனக்கு தென்படும். மனிதன் வாழும் விதத்தில் இந்த பூமியை பரப்பியவன் யார்? யாரால் முடியும்? மனிதனை அறிவுக்கு திரையிடாதே. வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நீ சிந்தி என்பதாக அல் குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. ஒரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபில்லாஹி ஷக்கும் ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதில் உனக்கு ஏன் சந்தேகம் எழ வேண்டும்? உலகில் எதுவும் இயல்பாக உருவானது என்பது கிடையாது. உலகில் எதுவும் இயல்பாக உருவானது என்பது கிடையாது. மனித அறிவின் அடிப்படை எந்த செயற்பாடுகளாக இருந்தாலும் அதனை செய்யக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும் என்பது மனித அறிவாகும், அடிப்படை அறிவாகும். இந்த இடத்தில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இயல்பாக உருவானது என்பதை யாராலும் ஏற்க முடியாது. நீ பயணிக்கும் வாகனம் இயல்பாக உருவானது, நீ வசிக்கும் வீடு இயல்பாக உருவானது, இதனை யாராலும் ஏற்க முடியாது. இதனை செய்தவன் ஒருவன் இருக்க வேண்டும். அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். அழகான வானம், பூமி, இந்த கோள்கள், இதனை யாரால் உருவாக்க முடியும்? இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இவ்வாறு கேட்கிறான், வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ தீர்மானிப்பதில் நீ வேறெங்கும் சிந்திக்க வேண்டியதில்லை. மனிதனே, உன்னை பார்த்து நீ சிந்தித்து பார். உனக்கு கண்கள் இருக்கிறது. உன்னுடைய பார்வை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பார்வையை யாரால் உனக்கு கொடுக்க முடியும்? உன்னுடைய செவிப்புலனை யாரால் கொடுக்க முடியும்? நீ பேசும் ஆற்றலை அல்லாஹ்வை தவிர யாரால் கொடுக்க முடியும்? உன்னுடைய நாடி துடிப்புகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. உன்னுடைய உயிர் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நீ பார்க்கும் பார்வை, நீ கேட்கும் செவிகள், உன்னுடைய அசைவுகள் அனைத்தும் படைத்த இறைவன் ஒருவன் அல்லாஹ் என்பதை உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும். உன்னை போன்ற ஒருவன் உலகத்தில் உருவாக வேண்டுமாக இருந்தால் அதனை படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறது. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவன் யார் என்பதை தீர்மானிப்பதில் மனிதன் நெறி தவறி சென்று விடக்கூடாது. உன்னை போன்ற ஒருவரை படைப்பதற்கு மனிதனே உன்னால் முடியுமா? உன்னை போன்ற ஒருவனை
மனிதனால் படைக்க முடியுமா? உன்னை படைத்தவன் ஒரு பொழுதும் மனிதனாக இருக்க முடியாது. உன்னை படைத்தவன் ஒரு பொழுதும் மரமாக இருக்க முடியாது. உன்னை படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன் மிருகமாக இருக்க முடியாது. இது போன்ற அழகான உலகத்தை, உயிரினங்களை கற்களால், மண்ணால், களிமண்ணால் எதுவாலும் படைக்க முடியாது. வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், மனிதனை படைத்தவன், உயிரினங்களை படைத்தவன், அனைத்தையும் படைத்த இறைவன் ஒருவன், அவன் அல்லாஹ் என்பதை அல் குர்ஆன் அழைப்பு விடுக்கிறான். அல் குர்ஆன் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை, இப்ராஹிம் என்ற பெயரை 50க்கும் மேல் இடத்தில் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். சில இடங்களில் இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹிம லல்லதீன தபஉ, ஏகத்துவத்தை நீங்கள் கற்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற பாடத்தை நீங்கள் புரிய வேண்டுமாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்த பாதையில் நீங்கள் சென்று பாருங்கள். பின்தொடர்வதற்கு மிக தகுதியானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகிற்கு எவ்வாறு எடுத்துச் சொன்னார்கள் என்ற வரலாறை அல் குர்ஆன் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் ஒரு சம்பவத்தை பதிவிடுகிறான். நும்ரூத் என்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் தன்னை இறைவன் என்பதாக, தன்னை கடவுள் என்பதாக உலகத்துக்கு அறிமுகம் செய்து கொண்டிருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுடன் தர்க்கம் செய்து, நீ ஒரு பொழுதும் இறைவனாக இருக்க முடியாது, உன்னுடைய பார்வை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, உன்னுடைய செவிகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, உன்னுடைய அசைவுகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நீ எவ்வாறு இறைவனாக முடியும், நீ எவ்வாறு கடவுளாக முடியும்? அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை மனிதர்களே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? எவ்வளவு அறிவுபூர்வமாக தர்க்கம் செய்கிறார்கள். நும்ரூதுடன் தர்க்கம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நும்ரூதிடம் சவாலிட்டு கூறுகிறார்கள், நீ கடவுளாக இருந்தால், கால ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இறைவன் உயிர்ப்பிக்க செய்வான், என்னுடைய இறைவன் தான் மரணிக்க செய்வான், உன்னால் முடிந்தால் யாரையாவது உயிர்ப்பித்து காட்டு, உன்னால் முடிந்தால் யாரையாவது மரணிக்க செய் என்று சவாலிட்ட பொழுது நும்ரூத் அகங்காரம் பிடித்தவனாக கொலை தண்டனை விதிக்கப்பட்ட இருவரை அழைத்து, இருவரில் ஒருவரை கொலை செய்துவிட்டு மற்றவரை விட்டுவிட்டு சொன்னான், இருவரும் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், ஆனால் இருவரில் ஒருவரை வாழச் செய்தேன், ஒருவரை மரணிக்க செய்தேன் என்று தம்பட்டமாக பதில் கூறினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி அதுவல்ல, அதையும் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அவ்வாறாக இருந்தால், நீ கடவுளாக இருந்தால், இந்த வானத்தை படைத்தவன் நீயாகத்தானே இருக்க வேண்டும். நீ கூறுவதை போன்று கடவுளாக இருந்தால், ஒரு மனிதன் கடவுளாக இருந்தால், சூரியன் உன்னுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்க வேண்டும், சந்திரன் உன்னுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்க வேண்டும். என்னுடைய ரப் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்து மேற்கில் மறையச் செய்கிறான், ஒன்றால் முடிந்தால் மேற்கில் மறையும் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்ய முடியுமா என்று கேட்க அல் குர்ஆன் சொல்கிறது, ஃபபுஹிதல்லதி கஃபர், ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரித்தவன் கூறுவதற்கு பதிலின்றி அவன் தடுமாறி போனான். அதனை தாண்டி எந்த பதிலும் சொல்ல முடியாது. உயிர் கொடுப்பவன் அவன், வாழச் செய்பவன் அவன், சூரிய சந்திரனை படைத்தவன் அவன். அழகான இந்த உலகம், சூரியன் சந்திரன் அதனுடைய பாதைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியனை சுற்றி பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, பூமியை சுற்றி சந்திரன் சுத்தி கொண்டே சூரியனையும் சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு அழகான படைப்பை அல்லாஹ்வை தவிர யாராலும் படைக்க முடியாது என்ற உண்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நும்ரூதுக்கு முன்னால் நிரூபித்து காட்டினார்கள். இன்னும் ஒரு நிகழ்வையும் அல் குர்ஆன் கூறுகிறது, وَكَذَلِكَ نُرِي إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானம் பூமிகளில் இருக்கும் அத்தாட்சிகளை பற்றிய அறிவை நாம் கொடுத்திருந்தோம். அல்லாஹ்வின் படைப்புகளை வைத்து படைத்தவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கும் ஆற்றல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. சிலர், ஒரு கோத்திரம், ஒரு கூட்டம் கடவுளாக கோள்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
கோள்களை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோள்களை போய் கடவுள் என்று கூறுவதற்கு உங்களுடைய அறிவு எங்கே சென்றிருக்கிறது? ஏன் அறிவுக்கு திரையிடுகிறீர்கள்? இவர்களை சிந்திக்க தூண்ட வேண்டும். அந்த கூட்டத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று அவர்களை யோசிக்குமாறு அழைப்பு விடுக்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்கிறது, ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன் கால ஹாதா ரப்பி. ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல், இரவானது, நட்சத்திரங்கள் உதித்துக் கொண்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறார்கள், கால ஹாதா ரப்பி, கால ஹாதா ரப்பி, நட்சத்திரங்கள் இறைவனாக இருக்குமோ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தினால் அவர்கள் கேட்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்குவதற்கு தகுதியான கடவுள் இறைவன் யார் என்பதை தேடிச் செல்லும் பயணத்தில் கேட்கவில்லை. நபிமார்கள் நபுவத்துடைய பட்டம் கொடுப்பதற்கு முன்னால் பிறந்த நாள் முதல் அவர்கள் அடிப்படையான இஸ்லாத்தில் தான் இருந்தார்களே தவிர நபி பட்டம் கிடைப்பதற்கு முன் எந்த நபியும் முஷ்ரிக்காக இருந்தது கிடையாது, எந்த ரசூலும் முஷ்ரிக்காக இருந்தது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் அறிவை திறக்க வேண்டும் என்பதற்காக, அறிவுக்கு பூட்டு போட விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சிந்திக்க தூண்டுகிறார்கள். நட்சத்திரத்தை பாருங்கள், உதித்திருக்கிறது, இவைகள் கடவுளாக இருக்குமோ என்று கேட்கிறார்கள். மக்களுக்கு யோசிக்க தூண்டியதற்கு பிறகு நட்சத்திரங்கள் மறைந்து விட்டன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், மறைந்ததற்கு பிறகு யார் கடவுளாக இருக்க முடியும்? நட்சத்திரங்கள் மறைந்து விட்டன, இப்பொழுது இந்த பூமி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இப்பொழுது இறைவன் யார்? ஒரு பொழுதும் நட்சத்திரம் இறைவனாக இருக்க முடியாது. மறுநாள் சந்திரன் உதித்துக் கொள்கிறது. சந்திரன் உதித்துக் கொண்டது, பிரகாசமாக உதித்துக் கொண்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுகளுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், மனிதனை திரையிடாத சிந்தித்துப் பார், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் இந்த சந்திரனாக இருக்குமோ என்று அவர்கள் யோசிக்க தூண்டுகிறார்கள். சந்திரனும் சில நிமிடங்களில் மறைந்து விட்டது. فلما أفل قال لئن لم يهدني ربي لأكونن من القوم الضالين. சந்திரன் மறைந்ததற்கு பிறகு இப்பொழுது யார் இறைவன்? சந்திரன் மறைந்ததற்கு பிறகு யார் இறைவன்? சந்திரன் ஒரு பொழுதும் இறைவனாக இருக்க முடியாது. சந்திரனும் மறைந்து விட்டதே. மறுநாள் காலையில் فلما رأى الشمس بازغة قال هذا ربي هذا أكبر. மறுநாள் காலையில் சூரியன் பிரமாண்டமாக உதித்துக் கொள்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்குவதற்கு தகுதியான இறைவனாக நட்சத்திரமும் இருக்க முடியாது என்று இருந்தால், சந்திரனும் இருக்க முடியாது என்று இருந்தால், சூரியன் இறைவனாக இருக்க முடியுமோ என்று அறிவுகளுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். சூரியன் மாலை நேரத்தில் மறைந்து கொண்டதற்கு பிறகு சூரியனும் மறைந்து விட்டதே. மறையக்கூடியவைகள் மறைந்ததற்கு பிறகு யார் இந்த உலகத்தை ஆட்சி செய்வது? ஒரு பொழுதும் நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன் வணங்குவதற்கு தகுதியான இறைவனாக இருக்க முடியாது. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், கோள்களை படைத்தவன், மனிதனை படைத்தவன், இவன் தான் வணங்குவதற்கு தகுதியான இறைவன், அவன் பக்கமே நான் முன்னோக்குவேன் என்ற அந்த வாதத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரூபித்த வரலாறை அல் குர்ஆன் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் இருக்கிறான். அந்த இறைவன் மனிதன் அல்ல, அந்த இறைவன் கோள்கள் அல்ல, அந்த இறைவன் கல் அல்ல, அந்த இறைவன் உயிரினங்கள் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நிகழ்வை சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா இவ்வாறு சூரத்துல் அம்பியாவிலே அல்லாஹ் பதிவிட்டு இருக்கிறான். தன்னுடைய பெரிய தந்தை என்று கூறப்படக்கூடிய ஆசர், அவருடைய தொழிலே விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்வதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது. ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசரிடம் கேட்கிறார்கள், மா ஹாதிஹி தமாசீலு அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன் அன்தும் லஹா ஆபிதூன். இந்த விக்கிரகங்கள் எது? நீங்கள் வணங்குகிறீர்களே, இந்த விக்கிரகங்கள் எது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க அதற்கு ஆசர் பதில் சொல்லுகிறார், இதுதான் எங்களுடைய பெற்றோர்கள் வணங்கிய கடவுள்,
பெற்றோர்கள் எதனை செய்தார்களோ அதை தான் நாம் செய்வோம் என்று அறிவுக்கு பூட்டு போட்டார்கள். சிந்திக்க அவர்கள் இடமளிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய ஆசருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், அவர்களுடைய சமுதாயத்துக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் சிந்தித்து நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள், உன்னுடைய எல்லா விடயங்களையும் நீ அறிவுபூர்வமாக தீர்மானிக்கிறீர்கள். ஆனால் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் விடயத்தில் மாத்திரம் ஏன் அறிவுக்கு திரையிட வேண்டும்? நீங்கள் செய்து விற்பனை செய்யும் இந்த விக்கிரகங்கள் தான் உங்களை படைத்த இறைவன் என்று நம்புகிறீர்களே, இந்த விக்கிரகங்களுக்கு பார்க்க முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா? கேட்க முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களை போன்ற ஒரு மனிதனை இந்த விக்கிரகங்களால் படைக்க முடியுமா? ஏன் அறிவுக்கு திரையிடுகிறீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியும் அவர்கள் ஏற்பதற்கு உள்ளங்கள் இடம் கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கூறினால் புரியுமோ அந்த பாசையில் கூறுவதற்கு துடிக்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்கிறது, வதல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமகும் பஅத அன் துவல்லூ முத்பிரீன். உங்களுக்கு புரியும் பாசையில் சொல்லியாக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்மானித்தார்கள், ஊர்வாசிகள் அனைவர்களும் ஒரு பண்டிகைகளுக்காக பக்கத்து ஊருக்கு செல்கிறார்கள். இவர்கள் திரும்பி வருவதற்குள் ஊரிலே இருந்த பெரிய விக்கிரகத்தை தவிர சிறிய விக்கிரகங்களின் தலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைத்துவிட்டு பெரிய விக்கிரகத்தின் களத்திலே கோடாடியை மாற்றி விடுகிறார்கள். ஃபஜஅலஹும் ஜுதாதன் இல்லா கபீரன் லஹும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அனைத்து விக்கிரகங்களையும் உடைத்து பெரிய விக்கிரகத்தை மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். பண்டிகைகளுக்காக சென்றவர்கள் திரும்பி வந்து பார்க்கிறார்கள், சிறிய விக்கிரகங்களின் தலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய விக்கிரகத்தின் கடத்திலே கோடாடி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா, மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன். இந்த செயலை செய்தவர் யாராக இருக்க முடியும்? ஒரு அநியாயக்காரர் தான் இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இருந்து ஒருவர் சொல்கிறார், இன்னா சமிஅனா ஃபதை யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இப்ராஹிம் தான் செய்திருக்க வேண்டும், இந்த இப்ராஹிம் தான் செய்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பதில் என்னிடம் கேட்கிறீர்களே, என்னிடம் கேட்கிறீர்களே, ஏன் இந்த பெரிய விக்கிரகத்திடம் கேட்கக்கூடாது? யாரிடம் கோடாடி இருக்கிறது அந்த விக்கிரகத்திடம் கேட்டு பாருங்கள், யார் உடைத்தார் என்று சொல்லும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறிய பொழுது குர்ஆன் சொல்கிறது, வனுகிசு அலா ரூஸிஹிம். அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டார்கள். கூறுவதற்கு பதிலின்றி பார்வைகளை தாழ்த்தி கொண்டார்கள். விக்கிரகத்திடம் எவ்வாறு கேட்க முடியும்? அது எவ்வாறு பதில் சொல்லும்? இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், பேச முடியாது, யார் உடைத்தார் என்று கூற முடியாது, சிறிய விக்கிரகங்களை காக்க முடியாது. இந்த விக்கிரகத்தை போய் உங்களை காப்பாற்றும் இறைவன் என்று நம்புகிறீர்களே, இந்த விக்கிரகங்களை இறைவன் என்று நம்புகிறீர்களே, லிம தஅபுதூன மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. பார்க்க முடியாத, கேட்க முடியாத, எந்த வகையிலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத இந்த கற்களை, விக்கிரகங்களை போய் இறைவன் என்று கூறுவதற்கு உங்களுடைய அறிவு எங்கே சென்றிருக்கிறது? ஏன் அறிவுக்கு திரையிடுகிறீர்கள்? வணங்குவதற்கு தகுதியான இறைவன் இந்த கல்லாக இருக்க முடியாது, விக்கிரகங்களாக இருக்க முடியாது. வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒரே ஒருவன் அல்லாஹ் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவு பூர்வமாக நிரூபித்த வரலாறை அல் குர்ஆன் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அல்லாஹ்வின் படைப்புகள். அந்த அல்லாஹ்வை பற்றிய மாரிஃபா இஸ்லாத்தின் முதல் கடமையாகும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புவது ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண்ணும் மீதும் கடமையாகும். ஆனால் அல்லாஹ்வை பற்றிய அறிவில் அல் குர்ஆன் சொல்கிறது,
அல்லாஹ்வை பற்றிய மாரிஃபா உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவனை பற்றிய பண்புகளை தான் நீங்கள் கற்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வின் அந்தரங்கத்தை அறியும் ஆற்றல் படைப்புகளில் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வின் அந்தரங்கத்தை எந்த ரசூலுக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய அந்தரங்கம் எந்த நபிக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய அந்தரங்கம் எந்த மலக்குக்கும் தெரியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஷ்ரிக்கீன்களில் சிலர்கள், சில அறிவிப்புகளில் யஹூதிகளில் சிலர்கள் வந்து கேட்கிறார்கள், உன்சுப் லனா ரப்பக், நபியே நாயகமே உங்களுடைய இறைவன் அவனுடைய அந்தரங்கம் எது? அமின் ஸஹபின் ஹுவ அம் மின் ஃபிவ்வா, அவன் வெள்ளியினால் உள்ளவனா அல்லது தங்கத்தினால் உள்ளவனா? அவனுடைய அந்தரங்கம் எது என்று கேட்க எவ்வாறு பதில் சொல்வது? எவ்வாறு பதில் சொல்வது? அந்தரங்கத்தை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூற அறியும் ஆற்றல் கிடையாது. இதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா தனி ஒரு சூரத்தை இறக்குகிறான். தனி ஒரு சூரத்தை இறக்குகிறான். அந்த சூரத் சிறிய ஒரு சூரத். ஆனால் குர்ஆனை 3 பகுதிகளாக பிரித்து குர்ஆனுடைய ஒரு பகுதி சட்டதிட்டங்கள் என்று வைத்துக் கொண்டார். குர்ஆனுடைய இன்னொரு பகுதி உபதேசங்கள் என்று வைத்துக் கொண்டார். குர்ஆனுடைய 3வது பகுதி ஏகத்துவ அடிப்படை அகீதாவாகும். இந்த ஒட்டுமொத்த அகீதாவையும் உள்ளடக்கி கொண்ட தனி ஒரு சூரத் சூரத்துல் இக்லாஸ். அந்த ஒரு சூரத்தை 3 விழுத்தங்கள் ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதியதற்கு சமம் என்பதாக ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அகீதாவை போதிக்கும் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இதற்கு பதில் சொல்கிறான். நபியே நாயகமே, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி தான் அல்லாஹ் பதிலாக கூறுகிறானே தவிர அல்லாஹ்வுடைய அந்தரங்கத்தை அறியும் ஆற்றல் எந்த படைப்புகளுக்கும் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஃபிரௌன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஃபிரௌனுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அல்லாஹ்வை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தவன், அல்லாஹ்வை கொலை செய்வதற்கு கோபுரம் கட்டியவன் ஃபிரௌன். இவன் ஒரு விடுத்தம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கேட்கிறான், வமா ரப்புல் ஆலமீன், வமா ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய அந்தரங்கம் எது? உலமாக்களுக்கு தெரியும், மன் ரப்புக என்ற வார்த்தைக்கும் மா ரப்புக என்ற வார்த்தைக்கும் இடையில் வித்தியாசம். மன் ரப்புக என்ற உங்களுடைய ரப்பு யார்? மா ரப்புக என்ற வார்த்தை, மா என்பது அந்தரங்கத்தை அறிவதற்கு பயன்படுத்தப்படும். உங்களுடைய இறைவனின் அந்தரங்கம் எது என்று கேட்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பதில், قال رب السماوات والارض وما بينهما ان كنتم موقنين, என்னுடைய ரப் வானங்களை படைத்தவன், என்னுடைய இறைவன் அவன்தான் பூமியை படைத்தவன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூற ஃபிரௌனுக்கு கோபம் பீறிட்டது. கேட்ட கேள்வி அதுவல்ல, கேள்விக்கான பதிலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறவில்லை. அல்லாஹ்வின் அந்தரங்கத்தை பற்றி கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் பண்புகளை எடுத்துச் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து ஃபிரௌன் கூறுகிறான், قال لمن حوله الا تستمعون, பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து இவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கவில்லையா? அல்லாஹ்வின் அந்தரங்கத்தை பற்றி கேட்டால் அல்லாஹ்வின் பண்புகளை பற்றி சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடவில்லை. قال ربكم ورب آبائكم الأولين, அவன் உன்னுடைய இறைவன் மாத்திரமல்ல, உன்னை படைத்தவன், உன்னுடைய தன் மூதாதையர்களையும் படைத்தவன் அந்த ரப்புதான் என்று கூற ஃபிரௌன் கூறிய பதில், قال إن رسولكم الذي أرسل إليكم لمجنون, உங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல் அவர் பைத்தியக்காரன் என்று கூறும் அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதிலும் அல்லாஹ்வின் அந்தரங்கத்தை அறியும் ஆற்றல் யாருக்குமே கிடையாது. லா ஃபிக்ரத ஃபிர் ரப், அல்லாஹ்வுடைய பண்புகளை தான் நாம் அறிந்திருக்க வேண்டுமே தவிர அந்தரங்கத்தை படைப்புகளால் அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி சூரத்துல் இக்லாஸ் சுருக்கமாக எடுத்துச் சொல்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நாயகமே அவன் ஒருவன் என்பதாக எடுத்துச் சொல்லுங்கள். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவனுடைய செயற்பாடுகளில் அவன் தனித்தவன், அவனுடைய செயற்பாடுகளை போன்று செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவன் பண்புகளில் தனித்தவன், அவனுடைய பண்புகளை போன்று பண்புகள் பெற்றவர்கள் யாரும் இல்லை. அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன், அவனை போன்று எவரும் இல்லை என்ற அந்த அஹத், அந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹு ஸமத், படைப்புகள் யாவும் அல்லாஹ்வின் பால் தேவை கண்டு கொண்டிருக்கிறது. படைத்தவனுக்கு படைப்பினங்கள் பால் தேவையில்லை என்பதையும் எடுத்துச் சொல்லுங்கள்.
இன்னல்லாஹ லகனியுன் அனில் ஆலமீன், படைப்புகளை விட்டும் அவனுக்கு தேவையற்றவன். அல்லாஹ்வுக்கு வானத்தின் பக்கம் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு பூமியின் பக்கம் தேவையில்லை, மனிதனின் பக்கம் தேவையில்லை, மலக்குமார்களின் பக்கம் தேவையில்லை. எந்த படைப்பினங்கள் பாலும் படைத்தவன் தேவை காண மாட்டான். அவன் தேவையற்றவன். படைப்புகள் தான் படைப்பினங்கள் பால் தேவை கண்டு கொண்டிருக்கிறது. அரிஷை படைத்தவன், குர்சியை படைத்தவன், படைத்ததற்கு பிறகு அரிசின் பக்கம் தேவை காணவில்லை, குர்சியை பக்கம் தேவை காணவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அஷ்அரியிங்கள் வந்து கேட்கிறார்கள், ஹபீபே யா ரசூலல்லாஹ், படைப்புகளின் ஆரம்பம் எவ்வாறு இருந்தது, முதல் அல்லாஹ் எதனை படைத்தான் என்று கேட்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில், கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைரு, கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைரு, அல்லாஹ் இருந்தான், அவனை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. அவன் ஆதியில் இருந்து இருக்கிறான், அவனுக்கு ஆரம்பம் இல்லை, அவனுக்கு முடிவு இல்லை. அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் படைப்புகளுக்கு ஆரம்பம் இருக்கிறது. படைப்புகளை படைப்பதற்கு முன் அவன் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறே இருக்கிறான் என்ற யதார்த்தத்தை புகாரியுடைய ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. அவ்வாறாக இருந்தால் அரிஷை படைத்தவன், அரிஷை படைத்ததற்கு பிறகு அரிஷின் பக்கம் தேவை காணவில்லை. அல்லாஹ் அமருவதற்கு அரிஷ் என்பது அல்லாஹ்வின் சிம்மாசனம் கிடையாது. பிரமாண்டமான ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா அரிஷை படைத்திருக்கிறானே தவிர அது அமர்ந்திருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் கூறவில்லை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற வார்த்தைக்கு அல் குர்ஆனின் பதில் ஸலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள் எவ்வாறு தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பல வசனங்களை அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு கூறிக்கொண்டிருக்கிறான். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இந்த கேள்வி உங்களுடைய குழந்தைகள் உங்களிடத்திலும் கேட்கலாம், உங்களிடத்திலும் கேட்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறுகிறார்கள், ஹுவல் ஆன் கமா கான் கப்ல ஹல்கி ஸமானி வல் மகான். வானம் பூமிகளை படைப்பதற்கு முன், அர்ஷ் குர்சியை படைப்பதற்கு முன் அவன் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறே இருக்கிறானே தவிர படைப்புகளை படைத்ததற்கு பிறகு படைப்பினங்கள் பால் அவன் தேவை காணவில்லை, படைப்பினங்கள் பால் தேவை காணவில்லை. குர்ஆனுடைய வசனத்தை, வெளிக்கருத்துக்களை, ஓரிரு ஆயத்துகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு யாராவது திசை கற்பிப்பார்களே ஆனால், அல்லாஹ்வுக்கு இடம் இருக்கிறது என்று கூறுவார்களே ஆனால் அவர்கள் வழிகட்ட சிந்தனையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களை படித்து பாருங்கள். சில வசனங்களை பார்த்தால் அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று வந்திருக்கும். சில வசனங்களை பார்த்தால் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா என்று வந்திருக்கும். சில வசனங்களை பார்த்தால் வஹுவல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வ ஃபில் அர்தி இலா, வானத்திலும் அவன் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான் என்று வந்திருக்கும். சில வசனங்களை பார்த்தால் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், எங்கே இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான் என்று வந்திருக்கும். இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அறிவாற்றலையும் அல்லாஹ்வுடைய சக்தியையும் வெளிப்படுத்துவதற்கு வந்த வசனங்களே தவிர குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிய வைக்கும் ஆயத்தை அடிப்படையாக வைத்து ஓரிரு ஆயத்துகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இன்னும் சில ஆயத்துகளை விட்டுவிட்டு அல்லாஹ் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் என்று இடம் கூறுவது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய அகீதாவை விட்டும் வெளியேறி செல்ல நேரிடும். அல்லாஹ் அர்ஷிலே இருக்கிறான் என்பதும் வடிகேடு, அல்லாஹ் குர்சியில் இருக்கிறான் என்பதும் வடிகேடு, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதும் வடிகேடு, பூமியில் இருக்கிறான் என்பதும் வடிகேடு, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பதும் வடிகேடு, அனைத்தும் அல்லாஹ் என்பதும் வடிகேடுதான். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டதை போன்று வானங்களை படைப்பதற்கு முன், உலகத்தை படைப்பதற்கு முன், படைப்பினங்களை படைப்பதற்கு முன் அவன் எவ்வாறு இருந்தானோ, ஆதியில் இருந்தானோ அவ்வாறுதான் அல்லாஹ் இருக்கிறானே தவிர படைப்புகளை படைத்ததற்கு பிறகு படைப்பினங்கள் பால் படைத்தவன் தேவை காணவில்லை. இதனை சூரத்துல் இக்லாஸ் கூறுகிறது, அல்லாஹு ஸமத், அவன் படைப்பினங்கள் பால் தேவை காண மாட்டான், படைப்புகள் தான் அல்லாஹ்வின் பால் தேவை காணுவார்கள். லம் யலித், யாரும் அல்லாஹ்வை யாரும் பெற்றெடுக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் இல்லை. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் மகன் என்று கூறி இறைவன் என்று கூறுவதற்கு அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல், ஒரு அபுத் அடியான்.
இவர்கள் ஒரு இறைவனாக ஒரு பொழுதும் இருக்க முடியாது. அவர் ரசூல் என்பதால் குர்ஆன் சொல்கிறது, வலம் யூலத், யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஸுன்னூன் அல்-மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், குல்லுமா கதர பிபாலிக் ஃபல்லாஹு தஆலா பிகிலாஃபி தாலிக், அடியானே உன்னுடைய சிந்தனையில் எதுவெல்லாம் தோற்றமிடுகிறதோ, கற்பனையாக ஊடுருவுகிறதோ, அனைத்துக்கும் மாற்றமானவன் அல்லாஹ்வே தவிர படைப்பினங்களை போன்று படைத்தவனை கற்பனை செய்யாது. அவனுக்கு உருவம் இல்லை, அவனுக்கு உறுப்புகள் இல்லை, அவனுக்கு குழந்தைகள் இல்லை, அவனுக்கு திசை இல்லை. படைத்தவன் படைப்புகளுக்குள்ள தேவை படைத்தவனை வைத்து சிந்திக்க வேண்டாம். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனுக்கு நிகர் இல்லை என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே மனிதர்களுடைய முதல் கடமை நோம்புக்கு முன்னால், தொழுகைக்கு முன்னால், ஹஜ்ஜுக்கு முன்னால் படைத்தவனை பற்றிய சரியான அறிவுடன் அவன் அல்லாஹ்வை வணங்கும் பொழுதுதான் அவனுடைய வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்படும். எனவே புனித ரமதானுடைய கடமையை முடித்துக் கொண்டதற்கு பிறகு எங்களுடைய அகீதா சார்ந்த விடயத்தில் நாம் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹக்கான அகீதாவில் பயணித்து அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர்கள், சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் எந்த அகீதாவை அவர்களுடைய ஈமானாக கொண்டிருந்தார்களோ அந்த அகீதாவிலே பயணிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله في جميع أوقاتكم وراقبوه في سكناتكم وحركاتكم وأقوالكم وأفعالكم، واعلموا أن الله شرع لنا الإسلام وبينه أوضح التبيين، وقال في محكم التنزيل إن الدين عند الله الإسلام فمن تمسك به فقد رشد واهتدى، وحماه الله من البليات ونصره على العداء، فمن ألقاه وراء ظهره فقد ضل وغوى، وابتلاه الله بمصيباته العظيمة في الدنيا والآخرة. جعلنا الله وإياكم ممن أطاعه وفاز بدار النعيم. فالله تعالى يقول وهو أصدق القائلين، فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله، لا إله إلا الله، واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات، والله يعلم متقلبكم ومثواكم. بارك الله لي ولكم بآياته وذكره الحكيم، ونفعني وإياكم بهدى كتابه المستقيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.